வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானிடமிருந்து மற்றொரு தாக்குதல் எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. இஸ்ரேல் முழுவதும் பல பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்குமிடங்கள் மற்றும் பாதுகாப்பான அறைகளுக்கு அருகில் இருக்குமாறு அதன் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் அறிவுறுத்தியுள்ளதாக கூறியது. பொது இடங்களில் நடமாட்டத்தை குறைக்க வேண்டும், பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானிய அரசாங்கத்துடன் நெருக்கமாக இணைந்திருக்கும் டஸ்னீம் செய்தி நிறுவனம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு, ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC உளவுத்துறையின் தலைவர் ஜெனரல் மொஹாமட் கசேமி மற்றும் துணைத் தலைவர் ஜெனரல் ஹசன் மொஹாகி ஆகியோர் இஸ்ரேலின் தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் ஈரானின் தலைமை உளவுத்துறை அதிகாரி மற்றும் அவரது துணை அதிகாரியை டெஹ்ரானில் கொன்றதாக தெரிவித்தார். இதன் அர்த்தம் தனிநபர் இலக்கு தாக்குதல்கள் தொடர்கின்றன. வடக்கு டெஹ்ரான் மாவட்டத்தை சேர்ந்த 3 குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கவலைப்படுவதாகவும் தெரிவித்தனர். நேற்றிரவு ஈரானின் முக்கிய எரிவாயு கிடங்கை இஸ்ரேல் தாக்கியது. புவியியல் அடையாளப்படுத்தல் சரிபார்க்கப்பட்ட காணொளிகள் வடக்கு டெஹ்ரானில் உள்ள பரபரப்பான தாஜ்ரிஷ் சந்தைக்கு அருகில் ஒரு வங்கியில் ஏற்பட்ட வெடிவிபத்தை தொடர்ந்து தெருக்களிலும் நடைபாதைகளிலும் பழுப்பு நிற நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை காட்டியது. வங்கியில் வெடிவிபத்து எப்படி ஏற்பட்டது என்ற விவரம் வெளியாகவில்லை. வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கிய இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஈரானில் 224 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 1277 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரானின் சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஹொசைன் கெர்மன்பூர் இன்று அதிகாலை சமூக ஊடகங்களில் தெரிவித்தார். ஈரானிய மக்களை விட ஈரானின் ராணுவ துருப்புகள் மற்றும் திறன்களை குறிவைப்பதாக இஸ்ரேல் கூறியதை ஹெர்மன்பூர் நிராகரித்தார். இறந்த மற்றும் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று அவர் கூறினார். எங்கு செல்வது, என்ன செய்வது, எனது சுற்றுப்புறம் பாதுகாப்பானதா என்று ஈரானியர்கள் குழப்பமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் மழை போல் பொழியும் நிலையில் வழிகாட்டுதலை தேடும் ஈரானியர்கள் கேட்கும் அவநம்பிக்கையான மற்றும் குழப்பமான கேள்விகளில் இவையும் அடங்கும். பரவி வரும் வதந்திகள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல் பற்றாக்குறைக்கு மத்தியில் பல ஈரானியர்கள் உதவி குறிப்புகள் மற்றும் பாதுகாப்பு தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஒருவரை ஒருவர் நம்பியிருக்க தொடங்கியுள்ளனர். டெஹ்ரானுக்கு அருகில் உள்ள கராச் நகரத்தை சேர்ந்த 28 வயதான இலியா, எனது மிகப்பெரிய கவலை கதிரியக்க கசிவுகள் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீதான குண்டுவீச்சு தாக்குதல்கள் தான். எனக்கு எந்த அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதலும் தனிப்பட்ட முறையில் கிடைக்கவில்லை என்று குறுஞ்செய்தி மூலம் தெரிவித்தார். தனது சொந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது முதல் பெயரால் மட்டுமே தன்னை அடையாளம் காணுமாறு இலியா கேட்டுக்கொண்டார். வெள்ளிக்கிழமை தொடங்கிய ஈரான் மீதான திடீர் தாக்குதல்கள் நாட்டின் போருக்கு தயாராக இல்லாததை எடுத்து காட்டுகின்றன. பாதுகாப்பான தங்குமிடங்கள், தரையடி சுரங்கங்கள் அல்லது செயல்படும் விமான தாக்குதல் சைரன்களின் பற்றாக்குறை ஈரான் முழுவதிலும் உள்ளது. அரசாங்கத்திலிருந்து அதிக தெளிவான வழிகாட்டுதல் இல்லாமல் ஈரானிய பொதுமக்கள் தான் சமூக ஊடகங்களில் தகவல் வரைபடங்களை பகிர்ந்து வருகின்றனர். இதில் நீங்கள் ஒரு விமான தாக்குதலின் போது மெட்ரோவில் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது போர்க்காலத்தில் குழந்தைகளிடம் எப்படி பேசுவது என்பது உட்பட தலைப்புகள் உள்ளன. ஆனால் ஈரானிய அரசாங்கத்திடமிருந்து தெளிவான வழிகாட்டுதல் எதுவும் இல்லை. சர்வதேச ஊடகங்களுடன் பேசிய ஈரானில் பலர் வேலைகளுக்கு செல்வதா அல்லது மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டுமா என்பது குறித்து தங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். பல ஈரானியர்கள் எந்த தகவலை நம்பலாம், எதை நம்புவது என்று தெரியவில்லை என்கிறார்கள். அது அரசாங்கத்திடமிருந்து வந்தாலும் அல்லது அதிகாரபூர்வமற்ற சேனல்களில் இருந்து வந்தாலும் சரி, நம்புவதா இல்லையா என்ற குழப்பமும் பரவலாக உள்ளது. வழிகாட்டுதல் மற்றும் தகவல்களுடன் கூடிய இன்ஸ்டாகிராம் கதைகளை நான் தொடர்ந்து பார்க்கின்றேன். ஆனால் அவை தெளிவான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. மேலும் அவை மிகவும் குழப்பமாக உள்ளன என்று எலியா கூறினார். அவர் மேலும் கூறிய போது, உண்மையாக சொன்னால் எவை துல்லியமானவை, எவை குழப்பத்தை ஏற்படுத்த செயற்கையாக வெளியிடப்பட்டவை என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எல்லாம் தெளிவற்றவை என்றார். குடும்ப வாட்ஸ்அப் குழுக்களில் குழப்பம் அதிகமாக இருந்தது. 1980களில் ஈரான் ஈராக் போரின் போது தங்கள் அனுபவத்தை மேற்கோள் காட்டி வான் பாதுகாப்பு இடைமறைப்புகளின் ஒலிகளில் இருந்து தாக்குதல்களின் ஒலிகளை வேறுபடுத்துவதற்கான உதவி குறிப்புகளை வழங்கும் ஈரானிய பெண்களிடமிருந்து பல கருத்துக்கள் வருகின்றன. அது இப்போதும் செல்லுபடியாகுமா என்பது குழப்பமாக உள்ளது. ஈரானில் பெரும்பாலானவர்கள் இணையத்தை அணுக சிரமப்படுகிறார்கள். அங்கு தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் அடிக்கடி செயல்படாமல் போகின்றன. இஸ்ரேலிய தாக்குதல்களின் தொடர்ச்சியான 3வது நாளான ஞாயிற்றுக்கிழமை மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஈரானிய அரசாங்கம் வலியுறுத்தியது. ஈரானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபதேமி மொஹஜரானி, மசூதிகள் அனைத்து மக்களுக்கும் தங்குமிடங்கள் இன்றிரவு முதல் பெருநகரங்களில் திறக்கப்படும். இதனால் மக்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பான இடங்களை அணுக முடியும் என்று டெஹ்ரானின் தரையடி ரயில்வே போக்குவரத்து அமைப்பை குறிப்பிடுகிறார்.
அவற்றில் மில்லியன் கணக்கான மக்கள் பாதுகாப்பு தேடி ஒதுங்க முடியாது. ஈரானிய செய்தி ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்களில் பல பள்ளிகள் தங்குமிடங்களாகவும் பயன்படுத்தப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் எத்தனை பேருக்கு நிம்மதி கிடைக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. மேலும் நகரத்தின் சாலைகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றது. பயந்து போன குடும்பங்கள் பெரு நகரங்களை கைவிட்டு வெளியேற துடித்த காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகின்றன. இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மத்திய ஈரானில் உள்ள எஸ்பஹான் நகரத்தில் பலரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆனால் எந்த இடம் பாதுகாப்பானது என்று யாருக்கும் தெரியவில்லை. இப்போது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரான் முழுவதிலும் தொடங்கிவிட்டது. இஸ்ரேலில் இருந்து சுமார் 2300 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு ஈரானில் உள்ள மஷாத் விமான நிலையத்தில் சிறிது நேரத்திற்கு முன்பு இஸ்ரேலிய விமானப்படை ஈரானிய எரிபொருள் நிரப்பும் விமானத்தை தாக்கியது. இந்த இடம் ஆப்கானிஸ்தானுடனான ஈரானின் எல்லைகளுக்கு அருகில் உள்ளது. அவ்வளவு தொலைவு வரை இஸ்ரேலிய ஏவுகணை போக வேண்டும் என்றால் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானிய வான் பகுதியில் பறந்தபடி தாக்குதல் நடத்த வேண்டும். ஈரான் முழுவதும் வான் மேன்மையினை அடைய இஸ்ரேலிய விமானப்படை முயன்று வருகிறது. அந்த தாக்குதல்களுக்கு முன்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் மஷாத்தில் உள்ள விமான நிலையத்தின் ராணுவ பிரிவில் உள்ள ஒரு போயிங் 707 விமானத்தை காட்டுகின்றது. அதுதான் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய விமானப்படையின் எரிபொருள் நிரப்பும் விமானமாக இருக்க வேண்டும். ஈரானிய விமானப்படை நவீன விமானங்களை கொண்டது அல்ல. 1970களில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட F4, F5 மற்றும் F14 போன்ற பழைய கால விமானப்படையை இன்னமும் இயக்கும் விமானப்படை. இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கிட்டத்தட்ட அனைத்து விமானங்களும் அழிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. கிழக்கு ஈரானில் உள்ள மஷாத் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட தகவல் வெளியாக சில மணி நேரத்திற்கு பின்னர் இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அதே இடத்தில் தீப்பிடித்து எரிந்து ஒரு விமானத்தின் புகைப்படத்தை வெளியிட்டு ராணுவ விமான நிலையத்தை தாக்கியதை உறுதிப்படுத்தினார். ஈரான் முழுவதும் வான் மேன்மையை அடைய இஸ்ரேலிய விமானப்படை செயல்பட்டு வருவதாக அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்தார். கலிபோர்னியாவின் மாண்டரேயில் உள்ள கடற்படை முதுகலை பள்ளியின் ஈரான் ராணுவ நிபுணர் அப்ஷோன் ஆஸ்ட்ரோவர் கூறிய போது ஈரானின் கிழக்கு எல்லை அருகே உள்ள மஷாத் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இஸ்ரேல் ஈரானில் தான் விரும்பும் எந்த இலக்கையும் தாக்க முடியும் என்பதை காட்டுகிறது என்று கூறினார். இந்த தாக்குதல் ஈரானின் முக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன அல்லது இஸ்ரேலிய போர் விமானங்களில் இருந்து ஈரானின் வான்வழியை பாதுகாக்க முடியவில்லை என்பதற்கான அறிகுறி என்று அவர் மேலும் கூறினார். விமானத்துறை வலைதளமான பிளைட் குளோபலின் உலகளவில் விமானப்படைகள் குறித்த 2024ஆம் ஆண்டு அறிக்கையின்படி ஈரானிய விமானப்படையிடம் 7 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மட்டுமே உள்ளன. அவற்றில் மிக தொலைவில் உள்ள ஒன்று தாக்கப்பட்டுள்ளது என்றால் மீதி விமானங்கள் அதற்கு முன்னரே அழிக்கப்பட்டு இருக்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து நடக்கும் போரின் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் டெஹ்ரானில் பெட்ரோல் நிலையங்கள் வாடிக்கையாளர்கள் எவ்வளவு எரிபொருள் வாங்க முடியும் என்பதை கட்டுப்படுத்துவதாகவும் சிலர் தங்கள் பெட்ரோல் டேங்களை நிரப்ப பலமுறை வரிசையில் நிற்பதாகவும் ஒரு குடியிருப்பாளர் கூறினார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதலின் தாக்கத்தை உலகெங்கிலும் உள்ள நுகர்வோர் கூட உணரத் தொடங்க வாய்ப்பு உள்ளது. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இருந்ததை விட எண்ணெய் விலைகள் 12% உயர்ந்து ஒரு பேரலுக்கு $72.98 இன்று உயர்ந்துள்ளது. கடந்த வார இறுதியில் இஸ்ரேல் பல ஈரானிய எண்ணெய் மற்றும் எரிவாயு மையங்களை தாக்கிய பின்னர் எரிசக்தி விலைகள் உலக அளவில் உயரக்கூடும். ஈரானில் தாக்கப்பட்ட எரிசக்தி மையங்களில் தெற்கு பார்ஸ் என்று அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல்களில் ஒன்று, டெஹ்ரானின் முக்கிய எரிவாயு கிடங்கு மற்றும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவை அடங்குகின்றன. ஈரானின் மேலதிக எண்ணெய் மையங்களும் இஸ்ரேலால் தாக்கப்படலாம். காரணம், இஸ்ரேலிய விமானங்களில் ஈரானில் எந்த அச்சுறுத்தலுமின்றி சுதந்திரமாக பறக்கின்றன. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் பெரும்பகுதியை அளித்த பின்னர் தலைநகர் டெஹ்ரான் உட்பட ஈரான் முழுவதும் உள்ள முக்கியமான இலக்குகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் மீண்டும் மீண்டும் தாக்க முடிகின்றது. இஸ்ரேல் ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக தனது வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் இந்த நிலை ஈரானை தன்னை தற்காத்துக் கொள்ள போராட வைத்துள்ளது. அமெரிக்காவுக்கான இஸ்ரேலின் தூதர் ஜெச்சியல் லைட்டர் ஈரானின் வானத்தை நாங்கள் திறந்து விமான மேன்மையை அடைந்துள்ளோம் என்று சமூக ஊடகங்களில் தெரிவித்தார். இருப்பினும் ஈரானின் சில வான் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படியே உள்ளன. இஸ்ரேலிய விமானிகள் கவனமாக வரைபடமாக்கப்பட்ட விமான தாழ்வாரங்கள் வழியாக செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பெயர் வெளியிடாத நிலையில் பேசிய அவர், இஸ்ரேலிய விமானப்படை ஈரானிய வான்வெளியில் நுழைந்து வெளியேறும் போது அதன் விமானங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை கண்காணிக்க நிகழ்நேர உளவு தகவல்களை நம்பியுள்ளது என்று கூறினார். வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் வான் பாதுகாப்புகளை தொடர்ந்து குறிவைத்து வருகிறது. ஈரானில் மீதமாக உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் மிக விரைவில் அழிக்கப்பட்டுவிடும். இப்போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் டெஹ்ரானை சுதந்திரமாக அடைய ஒரு பாதையை உருவாக்கியுள்ளது என்று 2 இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ஞாயிற்றுக்கிழமை ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேல் ஈரானிய பாதுகாப்பு அடுக்குகளை உரிக்க வேலை செய்ததாக பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறினார். இஸ்ரேலிய விமானங்கள் இப்போது லெபனான் மற்றும் சிறிய வான் பகுதிகளில் எப்படி சுதந்திரமாக பறக்கின்றனவோ அதுபோல ஈரானிய வான்வெளியின் பெரும்பகுதியை கிட்டத்தட்ட எளிதாக பறக்கும் திறனை கொண்டுள்ளன என்று இஸ்ரேலின் வெளியக உளவுத்துறை மொசாட்டின் முன்னாள் மூத்த அதிகாரி ஜொஹர் பால்டி கூறுகிறார். ஈரானிய அதிகாரிகள் கூட தங்கள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகளை ஒப்புக்கொண்டுள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தி நியூயார்க் டைம்ஸுடன் பகிரப்பட்ட தனிப்பட்ட குறுஞ்செய்திகளில் சில ஈரானிய அதிகாரிகள் கோபமாக நமது வான் பாதுகாப்பு எங்கே என்று கேட்டுக் கொண்டிருந்தனர். இஸ்ரேல் தனது இஷ்டப்படி வந்து அது விரும்பும் எதையும் ஈரானில் தாக்க முடியும், நமது உயர் தளபதிகளை கொல்ல முடியும், அதை நம்மால் தடுக்க முடியவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர்.